ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரணி ஃபேஷன் டிசைனர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ஸ் வேர் ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு ரொம்ப டீட்டெயிலாக நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன கார்மெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணாலும் அதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத சிம்பிளான மெத்தடில் ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட்ஸ் இன்ட்டு மல்டிப்ளேயர் ப்ளஸ் அலவன்ஸ். இதுதான் ரிக்வேட் லென்த் கிளாத்தோட ஃபார்முலா. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே எவ்வளவு கிளாத் வேணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுனால் என்னது அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட்ஸ். இந்த பாடி மெஷர்மெண்ட்ஸில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா, வேஸ்ட் ரவுண்டு, ஹிப் ரவுண்டு, ஹைட் மெஷர்மெண்ட்ஸ். ஓகேவா, ஸ்கர்ட்டை தவிர மீதி எல்லா கார்மெண்ட்ஸ்லேயுமே நம்ம ஹைட்டை மட்டும் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் மெஷர் பண்ண மாட்டோம். சரிங்களா, இதில் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க. இது தெரிஞ்சாதான் நெக்ஸ்ட் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். சரிங்களா, இந்த பாடி மெஷர்மெண்ட்டில் எந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட் வரும் அப்படின்னா, எல்லாமே ஹைட்டு, நம்ம ஷோல்டர் டு நீ ஆங்கிள் இந்த மாதிரி ஹைட்டை வச்சு தான் அந்த மெஷர்மெண்ட் வரும். சரிங்களா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் வரும். ஏன் அப்படின்னா, நம்ம அதிகப்படியான கிளாத்தை ஒரு ஸ்கர்ட்டில் நம்ம அப்படியே சுருக்குவோம். அப்படிங்கும்போது அந்த அதிகப்படியான கிளாத் எதில் வரும் அப்படின்னா, இந்த மாதிரி அதிகப்படியான கிளாத் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸ்கர்ட்டுக்கு ஹிப் ரவுண்டு அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்டு தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சுருக்கே வைக்காமல் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது ஹைட் வைஸில் நீங்கள் எடுக்கணும். சுருக்கு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா வித்து வைஸில் எடுக்கணும். அதாவது ஹிப் ரவுண்டு, வேஸ்ட் ரவுண்டு இந்த மாதிரி வித்து வைஸில் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா, நெக்ஸ்ட் மல்டிப்ளேயர். இந்த மல்டிப்ளேயர் ஒவ்வொரு கார்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் ஆகும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஸ்கர்ட்டை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏலைன் ஸ்கர்ட்டாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஹிப் ரவுண்டிலேருந்து ஒரு 1.5 மடங்கு தான் நம்ம அதிகமாக எடுப்போம். இதே கேதர் ஸ்கர்ட்டாக இருந்துச்சுன்னா 2 மடங்கு அதிகமாக எடுப்போம். ப்ளீடட் ஸ்கர்ட்டாக இருந்துச்சுன்னா 3 மடங்கு அதிகமாக எடுப்போம். இது அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இதுதான் மல்டிப்ளேயர்னு போட்டிருப்போம். சரிங்களா, இதில் சர்க்கிள் ஸ்கர்ட்டை நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அதில் சுருக்கு வராது. அதில் நம்ம ஹைட்டை தான் மெஷர் பண்ணுவோம். ஓகேவா, அதுவும் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அலவன்ஸ். இந்த அலவன்ஸில் என்னென்னா வரும் அப்படின்னா, சீம் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் வரும். இது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாவது மாடல்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறதையும் இந்த அலவன்ஸ் கூட ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, அதாவது சீம் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் 1/2 இன்ச் அப்படின்னு விடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் சீம் அலவன்ஸ். ஈஸ் அலவன்ஸ் அப்படின்னா நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை விட எக்ஸ்ட்ரா எனக்கு லூஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம லூஸ் விடுவோம் பார்த்தீங்களா, அதுதான் ஈஸ் அலவன்ஸ். இது போக எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னது ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஃபேப்ரிக் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதையுமே இதுக்குள்ளே அலவன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, இப்போ இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிற மாதிரியே உங்கள் ரெக்கார்டு நோட்டில் உங்கள் ஹிப் சைஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணி போடுங்க. சரிங்களா, இப்போ இதோட ஃபார்முலா என்னென்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாடி மெஷர்மெண்ட் இன்ட்டு மல்டிப்ளர் ப்ளஸ் அலவன்ஸ். ஓகேவா, இப்போ இந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் ஒவ்வொரு ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மெத்தடில் நான் கால்குலேட் பண்ணி காட்ட போகிறேன். ஓகேவா, ஆனால் பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா தான். சரிங்களா, இதை வச்சு தான் ஒவ்வொரு ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்கர்ட்டுக்கு பார்ப்போம். இந்த ஸ்கர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும்னா, ஹிப் மெஷர்மெண்ட்டு, வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதுதான். சரிங்களா, ஹிப் மெஷர்மெண்ட் அப்படி இல்லைன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் தான் எடுக்கணும். ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு நிறைய கிளாத் தேவைப்படும். சரிங்களா, அதாவது ஒரு லாங் கிளாத் எடுத்து அப்படியே நம்ம ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு தக்கன சுருக்குவோம். அந்த கிளாத்தை சுருக்கி நம்ம ஒரு ஸ்கர்ட்டாக ஸ்டிச் பண்ணுவோம். அப்படிங்கும்போது நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் அப்படி இல்லைன்னா வேஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா, ஸ்கர்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஸ்கர்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளீட்டட் ஸ்கர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளீட்டட் ஸ்கர்ட்லேயே நைஃப் ப்ளீட்டட், பாக்ஸ் ப்ளீட்டட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு நைஃப் ப்ளீட்டட் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நைஃப் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எத்தனை இன்ச் தேவைப்படும் அப்படின்னா 3 இன்ச் தான் தேவைப்படும். சரிங்களா, 2 நைஃப் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 6 இன்ச் தேவைப்படும். 3 நைஃப் ப்ளீட்டட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 9 இன்ச் தேவைப்படும். 4னா 12. இதே மாதிரி தான் உங்களுக்கு போகும். சரிங்களா, அதாவது
மூணு மூணாக கூட்டிகிட்டே போகும். அதேமாரி பாக்ஸ் ப்ளீட்டடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் வைக்கிறதுக்கு 6 இன்ச் தேவைப்படும். 2 பாக்ஸ் ப்ளீட்டட்னா 12 இன்ச்சு, 3 பாக்ஸ் ப்ளீட்டட்னா 18 இன்ச். ஓகேவா, இது ரெண்டையுமே மறந்துடாதீங்க. ஏன்னா ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணும்போது நைஃப் ப்ளீட்டடாக இருந்துச்சுன்னா ஒரு நைஃப் ப்ளீட்டட் வைக்க போகிறீங்கன்னா 3 இன்ச்சும், 2 நைஃப் ப்ளீட்டட் வைக்க போகிறீங்க அப்படின்னா 6 இன்ச் நீங்கள் வைக்கணும். அதே பாக்ஸ் ப்ளீட்டட் அப்படின்னா அதுக்கு சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட்னா 6 இன்ச்சும், 2 பாக்ஸ் ப்ளீட்டட்னா 12 இன்ச்சும் ஆட் பண்ணணும். சரிங்களா, அதாவது ஒரு ப்ளீட் வைக்கிறதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைப்படுமோ அதை தான் வைக்கணும். இல்லைனா 2 ப்ளீட் வைக்க போகிறீங்கன்னா 2 ப்ளீட்டுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைப்படுமோ அதை தான் நீங்கள் வந்து ஈஸ் அலவன்ஸில் ஆட் பண்ணணும். ஓகேவா, இதை வந்து மறந்துடாதீங்க. இப்போ நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போது அந்த ரிக்வயர்டு லென்த்து கிளாத் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு தேவைப்படும். அந்த பாடி மெஷர்மெண்ட் வந்து இந்த நைஃப் ப்ளீட்டடை பொறுத்த வரைக்கும் என்ன அந்த மெஷர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்கர்ட்டு அப்படின்னா ஹிப் ரவுண்டு, அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்டு. ஓகேவா, இதில் வந்து நீங்கள் ஹிப் ரவுண்டு எடுத்தாலும் ஓகே தான், வேஸ்ட் ரவுண்டு எடுத்தாலும் ஓகே தான். ஓகேவா, இப்போ நான் வந்து ஹிப் ரவுண்டு எடுக்கிறேன். என்னோடய ஹிப் ரவுண்டு வந்து 38ன்னு வருதுன்னு வைங்களேன். இப்போ நான் 38ன்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மல்டிப்ளேயர். இந்த மல்டிப்ளேயர் வந்து நம்ம ப்ளீட்டட் ஸ்கர்ட் அப்படின்னாலே 3 மடங்கு தான் நம்ம எடுப்போம். இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும். 3ஆல் நம்ம பெருக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இது கூட சீம் அலவன்ஸும் ஈஸ் அலவன்ஸும் ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது நைஃப் ப்ளீட்டட் அப்படிங்கிறதுனால ஒரு ப்ளீட் வைக்கணுன்னா நான் 3 இன்ச் ஆட் பண்ணணும், 2 ப்ளீட் வைக்கணுன்னா நான் 6 இன்ச் ஆட் பண்ணணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு 2 ப்ளீட் வச்சு, அதாவது ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து 2 ப்ளீட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 2 ப்ளீட்டுக்கு வந்து நம்மளுக்கு 6 இன்ச்சு வரும். இது கூட சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் டோட்டலாக ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போது 6 + 2 8 இன்ச்சு நான் வந்து இந்த அலவன்ஸில் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து இந்த 38 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 114 வரும். அது கூட இந்த 8 இன்ச்சை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 122 வரும். ஓகேவா, இதை வந்து நம்ம 40ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா 122 அப்படிங்கிறது வந்து இன்ச்சஸ். அதை வந்து நம்ம மீட்டருக்கு, நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறதுன்னு தெரியணும். அதை வந்து நம்ம மீட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா 40ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா 39.5ஆல் நீங்கள் வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா, இப்போ நான் 122 40ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 3 மீட்டரும் 5 பாயிண்ட்டும் வந்திருக்கு. ஓகேவா, இதுதான் என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டான கிளாத். ஓகேவா, இப்போ என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா 3 மீட்டர் எனக்கு கரெக்டாக வரும். அந்த 3 மீட்டரில் நான் கிளாத் எடுத்தால் போதும். அந்த 5 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்காது. அதனால் 3 மீட்டர் எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் கிளாத் எடுக்கணும். இதே மாதிரி தான் பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு நம்ம வந்து ஃபார்முலா கால்குலேஷன் பண்ண போகிறோம். இப்போ பாடி மெஷர்மெண்ட்டுங்கிற வர இடத்துல அதே மாதிரி ஹிப் மெஷர்மெண்ட் தான் நான் போடுறேன் 38. ஓகேவா, அதே மாதிரி நான் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு 3ஆல் தானே பெருக்கணும்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் 3ஆல் பெருக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 பாக்ஸ் ப்ளீட்டட் வைக்கணும் அப்படின்னா 12 இன்ச்சு தேவைப்படும். பார்த்தீங்களா, அதுதான் வச்சு சொல்லி கொடுக்க போகிறேன். இப்போ 12 இன்ச் எடுத்துக்கோங்க. அது கூட சீம் அலவன்ஸும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். சீம் அலவன்ஸ் வந்து 2 இன்ச் ஆட் பண்ணால் போதும். அதனால் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 இன்ச் வரும். அதை தான் நான் இப்படி வந்து தெளிவாக போட்டிருக்கேன். சரிங்களா, இப்போ நீங்கள் இந்த 12ன்னு போட்ட இடத்துல ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் வைக்கிறீங்க அப்படின்னா 6 இன்ச் போட்டால் போதும். அது கூட ப்ளஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 8 இன்ச் வரும். அப்படி ஒரு பாக்ஸ் ப்ளீட்டட் போட்டிங்க அப்படின்னா நம்ம நைஃப் ப்ளீட்டடுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோமோ அதே ஆன்சர் தான் இந்த பாக்ஸ் ப்ளீட்டடுக்கும் வரும். சரிங்களா, இப்போ நம்ம 12 இன்ச் நம்ம ஈஸ் அலவன்ஸ் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ 38 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 114 வரும். அது கூட இந்த 14 இன்ச்சை ஆட் பண்ணோம் அப்படின்னா 128 இன்ச் வந்திருக்கு. ஓகேவா, இந்த 128 இன்ச்சை மீட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்ம 40ஆல் டிவைட் பண்ணணும். 40ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3.25 மீட்டர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது. இப்போ இந்த அளவில் தான் நான் வந்து கிளாத் எடுத்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கடையில் போயிட்டு ஸ்கர்ட் கிளாத் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதோட வித்து வந்து 40லேருந்து 45 வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி உள்ள கிளாத்தாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளாத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, நீங்கள் வந்து ஏதாவது டிசைன் கொடுக்கனாலும் மீதி இருக்கிற கிளாத்தை வந்து டிசைன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கேதர் ஸ்கர்ட்க்கு பார்க்கலாம். இதுக்கும் நான் ஹிப் மெஷர்மெண்ட் தான் 38 எடுத்திருக்கேன். ஓகேவா,
நம்ம கேதர் ஸ்கர்ட்டில் வந்து எத்தனை மடங்கு எடுப்போம் அப்படின்னா 2 மடங்கு தான் எடுப்போம். உங்களுக்கு அதிகமாக ஃப்ளேராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3 மடங்காக எடுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து 2 மடங்கு வச்சு சொல்லித்தரேன். ஏன்னா நம்ம 3 மடங்கு வச்சு எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதனால் 2 மடங்கு வச்சு சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ மல்டிப்ளேயரில் 2 போட்டுக்கோங்க. இதுக்கு ஈஸ்11 வந்து 4 to 5 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் 3 மடங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸ்11 வந்து ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு ஹிப் லூஸ் வந்து அதிலே கிடச்சிரும். நம்ம எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால ஹிப் லூஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். அதனால் 3 மடங்காக எடுக்கிறீங்கன்னா ஈஸ்11 ஆட் பண்ண வேண்டாம். இதில் வந்து நம்ம 2 மடங்காக எடுக்கிறதுனால நான் 4 இன்ச் போட்டிருக்கேன். அது கூட சீம்11 வந்து 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ டோட்டலாக 6 இன்ச் வருது. ஓகேவா? இப்போ நான் 38 2ஆல் பெருக்கினேன் அப்படின்னா 76 வருது. அது கூட அந்த ப்ளஸ் 6 இன்ச்சை ஆட் பண்ணோம் அப்படின்னா 82 வருது. ஓகேவா? இப்போ 82 40ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 2 மீட்டர்ஸும் 5 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ஒரு கேதர் ஸ்கர்ட் என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த லெவலில் தான் நான் கிளாத் வந்து எடுக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு, பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட்டு, கேதர் ஸ்கர்ட்டு, இந்த 3 ஸ்கர்ட்டுக்குமே நம்ம வந்து ரிக்வயர்டு லென்த்து கிளாத் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து லேயர் ஸ்கர்ட்டுக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து 38ன்னு தான் போட்டிருக்கேன். இந்த 38 4ஆல் நான் பெருக்க போகிறேன். ஓகேங்களா? ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம ஹிப் ரவுண்டை வந்து 2ஆல் பெருக்கி வர ஆன்சருக்கு கிளாத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம ஹிப் ரவுண்டுக்கு தக்கன நம்ம கிளாத்தை சுருக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். செகண்ட் லேயரில் பார்த்திங்க அப்படின்னா 3ஆல் பெருக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். தேர்ட் லேயரில் பார்த்திங்கன்னா 4ஆல் பெருக்கி ஸ்டிச் பண்ணுவோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் வந்து நார்மல் ஸ்கர்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு லேயரில் வந்து 38 அப்படி வருதுன்னா அது கூட சீம்11 ஈஸ்11 இந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மேக்ஸி ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஆனால் அதில் வந்து இதே மாதிரி நம்ம ஈஸ்11 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண முடியாது. நம்மளுக்கு எவ்வளோ ஹிப் மெஷர்மெண்ட் வருதோ அதை வந்து 2ஆல் தான் நம்ம பெருக்கி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். நம்ம செகண்ட் லேயரில் வந்து 3ஆல் பெருக்குவோம். தேர்ட் லேயரில் வந்து 4ஆல் பெருக்குவோம். அதனால தான் நான் 4ஆல் பெருக்கி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்கர்ட்டில் கூட இந்த மாதிரி 4ஆல் பெருக்கி கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா ஃப்ளேராக அழகாக இருக்கும். அதனால தான் நான் 4ஆல் பெருக்கிறேன். சரிங்களா? இதுக்கு வந்து சீம்11 லெஃப்ட் சைடில் 1 இன்ச்சும் ரைட் சைடில் 1 இன்ச்சும் சேர்த்து 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 38 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா 152 இன்ச் வரும். நம்ம அந்த லேயரில் கூட நான் உங்களுக்கு பெருக்கி போட்டிருக்கேன் பாருங்கள். 152 இன்ச் வருது. அதை வந்து +2 பண்ணோம் அப்படின்னா 154 வருது. அதை வந்து 40ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 3 மீட்டர்ஸும் 85 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு லேயர் ஸ்கர்ட் வந்து என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த லெவலில் தான் நான் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இதே மாதிரி தான் உங்களுக்கு டயர்டு ஸ்கர்ட்டுமே வரும். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கேல்குலேஷன் பண்ண இடத்துல நீங்கள் எத்தனை லேயர் வைக்க போகிறீங்களோ அதை மட்டும் போட்டுக்கணும். இப்போ நம்ம வந்து 3 லேயர் வைக்க போகிறோம் அப்படின்னா நான் 4ன்னு போட்டிருக்கேன். இப்போ 5 லேயர் வைக்க போகிறீங்கன்னா 6 அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கணும். இந்த மாதிரி அந்த 4ன்னு வர இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃபார்முலா வச்சே நம்ம எல்லா ஸ்கர்ட்டுக்குமே நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது நைஃப் ப்ளீட்டட் ஸ்கர்ட் அப்படின்னா உங்கள் ஹிப் ரவுண்டை 3ஆல் பெருக்கிட்டு வர ஆன்சர் கூட ஈஸ்11 சீம்11 ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கிடச்சிரும். அதே மாதிரி தான் பாக்ஸ் ப்ளீட்டடும் உங்களுக்கு ஹிப் ரவுண்டை 3ஆல் பெருக்கி ஈஸ்11 சீம்11 ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அதை வந்து 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கிடச்சிரும். சரிங்களா? கேதர் ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் 2ஆல் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும். 3ஆல் பெருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வரும். அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சிட்டிங்கன்னா அதுக்குமே கரெக்டான ரிக்வயர்டு லென்த் கிளாத் கிடச்சிரும். சரிங்களா? இந்த லேஸ் கட்டுக்கு மட்டும் உங்களுக்கு பாட்டம் சைஸ் ஃபேக்டர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டனாலே போதும். உங்களுக்கு வந்து ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இப்போ நீங்கள் 3 லேயர் வைக்க போகிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லேயரோட வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான் பாட்டம் சைஸ் ஃபேக்டர். ஓகேவா? அந்த வித்து வந்து நம்ம எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நம்ம 3 லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 4ஆல் பெருக்கணும். 4 லேயர் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 5ஆல் பெருக்கணும். இந்த மாதிரி தான். ஆனால் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் தான் வரும். அதனால நீங்கள் 4ஆலேயே நீங்கள் பெருக்கிக்கலாம். சரிங்களா? பெருக்குனீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அது கூட சீம்11 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதில் வர ஆன்சர் கூட 2 இன்ச் சீம்11 மட்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஆன்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த ஆன்சரை 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிக்வயர்டு லென்த் கிளாத் எவ்வளவோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடாக இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பேரல் ஸ்கர்ட் பார்க்கலாம். ஓகேங்களா?
இந்த பேனல் ஸ்கர்ட்டில் வந்து saree இன்ஸ்கர்ட் நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த மெஷர்மெண்ட்டில் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பேனல் ஸ்கர்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்கர்ட்லேயுமே ஹிப் ரவுண்டு அப்படி இல்லைன்னா வேஸ்ட் ரவுண்டு இந்த 2 மெஷர்மெண்ட் தான் நான் உங்களுக்கு வந்து எடுக்க சொல்லியிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த saree இன்ஸ்கர்ட்டுக்குமே, அதாவது பேனல் ஸ்கர்ட்டுக்குமே நீங்கள் வந்து ஹிப் ரவுண்டு தான் எடுக்கணும். இதில் வந்து உங்களுக்கு சுருக்கு இல்லை அப்படின்ட்டு ஸ்கர்ட்டோட ஹைட்டோ வேறு ஏதாவதோ நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து உங்களுக்கு சுருக்கு இல்லாட்டாலுமே அந்த அளவுக்கு நம்ம கிராஸாக தான் நம்ம இந்த பேனலை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். இதுவுமே ஒரு வகையான ப்ளீட்டு தான், சரிங்களா? அதனால் இதில் வந்து சுருக்கு இல்லை அப்படின்ட்டு நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து லென்த் வந்து நம்ம எடுத்துடக்கூடாது. இதுலேயுமே வேஸ்ட் ரவுண்டு தான் நம்ம எடுக்கணும், சரிங்களா? வேஸ்ட் ரவுண்டு அப்படி இல்லைன்னா ஹிப் ரவுண்டு, இது 2 தான் எடுக்கணும். இப்போ இதில் வந்து என்னோடய ஹிப் ரவுண்டு வந்து 38ன்னு போட்டதுக்கு பதிலாக 36ன்னு போட்டுட்டேன். இப்போ அந்த 36 வச்சு உங்களுக்கு கால்குலேட் பண்ணி கட்டுறேன். இப்போ 36 வந்து நம்ம 2ஆல் நம்ம வந்து பெருக்கணும். ஏன் அப்படின்னா இன்ஸ்கர்ட்டில் வந்து நம்ம பாட்டம் சைஸ் ஃபேக்டர் அப்படின்னா நம்ம ஹிப் ரவுண்டை விட ஒரு 2 மடங்கு வச்சு தான் நம்ம பாட்டம் சைஸ் ஃபேக்டர் வந்து ஸ்டிச் பண்ணுவோம். அது வந்து இன்ஸ்கர்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன். அதனால தான் நம்ம வந்து 2ஆல் பெருக்கிறோம், சரிங்களா? இதே நீங்கள் ஒரு அனார்கலி லெஹங்கா ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா பாட்டம் சைஸ் ஃபேக்டரை நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை தான் அந்த 2ன்னு போட்டிருக்கிற இடத்துல நீங்கள் போடணும், சரிங்களா? இது கூட ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்து ஒரு 10 இன்ச் நீங்கள் எத்தனை ஸ்கர்ட்டு ஸ்டிச் பண்ணாலுமே எக்ஸ்ட்ரா ஒரு 10 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே ஒரு லெஹங்கா அனார்கலி அப்படின்னா ஒரு 20 இன்ச்சாக ஆட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு saree இன்ஸ்கர்ட்டில் ஃப்ரில் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1/2 மீட்டர் வந்து நீங்கள் சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் அதை ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ 36 2ஆல் நம்ம பெருக்கணும் அப்படின்னா 72 இன்ச் வந்திருக்கு. அது கூட 10 இன்ச்சை நம்ம ஆட் பண்ணணும். அந்த 10 இன்ச்சை ஆட் பண்ணோம் அப்படின்னா 82 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு, ஓகேவா? இந்த 82 இன்ச் கூட நம்ம வந்து இந்த 1/2 மீட்டர் நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. ஏன்னா 82ங்கிறது வந்து இன்ச்சஸ் கணக்கு, அந்த 1/2 மீட்டருங்கிறது வந்து மீட்டர் கணக்கு, ஓகேவா? அதனால் நம்ம கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம ரெக்வெட் லென்த் கிளாத் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதில் தான் இந்த 1/2 மீட்டரை வந்து சேர்க்கணும், சரிங்களா? அதனால தான் இந்த 1/2 மீட்டர் வந்து நான் இப்போ சேர்க்கலை. இப்போ 82 நம்ம 40ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.5 மீட்டர்ஸும் 5 பாயிண்ட்டும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இது கூட தான் நம்ம 1/2 மீட்டரை வந்து நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இந்த 1/2 மீட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 மீட்டர்ஸும் 55 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, சரிங்களா? இந்த அளவில் தான் நம்ம வந்து ஒரு இன்ஸ்கர்ட் saree இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாத் வந்து நம்ம எடுக்கணும், சரிங்களா? இப்போ நான் ஃப்ரில்லுக்காக ஒரு 1/2 மீட்டர் சேர்த்தேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கிளாத் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஓகேவா? அது saree இன்ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் லெஹங்கா அனார்கலி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கும் சரி தான், சரிங்களா? எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரில் வைக்க போகிறேன் அப்படிங்கிறனால தான் 1/2 மீட்டர் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஃப்ரில் வைக்கல அப்படின்னா நீங்கள் 1/2 மீட்டர் வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சர்க்குலர் ஸ்கர்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஸ்கர்ட்லேயுமே உங்களுக்கு ப்ளீட் வரும், அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்தை நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். இதில் வந்து உங்களுக்கு ஹைட் மெஷர்மெண்ட்டு தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? ஏன்னா இதில் வந்து ப்ளீட்டோ அந்த கிளாத்தை சுருக்கியோ நம்ம இது பண்ண மாட்டோம். நம்ம கட் பண்ணுறதையே நம்ம வந்து சர்க்கிளாக கட் பண்ணுவோம். அதனால் நம்மளுக்கு கீழே தேவையான அந்த ஃப்ளேர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும், சரிங்களா? அதனால் இதில் வந்து ஹைட்டை தான் நம்ம மெஷர் பண்ணணும், ஹிப்பை வந்து மெஷர் பண்ணக்கூடாது, சரிங்களா? ஆனால் அந்த ஹிப்பை வச்சு தான் நம்ம ரேடியஸ் அளவுன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். அந்த ரேடியஸ் அளவு வச்சு தான் நம்ம வந்து ரிக்வயர்டு லென்த் கிளாத் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஸ்கர்ட்டில் மட்டும் உங்களுக்கு 2 மெத்தடில் நான் உங்களுக்கு ரிக்வயர்டு லென்த் கிளாத் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒன்று வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்முலா இல்லாமல் எப்படி அந்த ஹைட்டை வச்சு நம்ம வந்து ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன், சரிங்களா? இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறதுல வந்து ரேடியஸ் அப்படின்னு ஒரு அளவு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து ஹிப் மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஹிப் மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து ரேடியஸ் அளவு கண்டுபிடிக்க முடியும். ரேடியஸ் அளவு இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டை ஆட் பண்ணி வர ஆன்சர் கூட நம்ம 40ஆல் டிவைட் பண்ணி ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கண்டுபிடிப்போம், சரிங்களா? அதனால் ஹிப் மெஷர்மெண்ட் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஹிப் மெஷர்மெண்ட்டு தேவை, சரிங்களா? அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபோல்டிங் மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கர்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி ஃபோல்டிங் பண்ணுவோம். அது எத்தனை மடங்கு நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது தெரியணும், சரிங்களா? இப்போ 360 டிகிரி சர்க்கிள்ஸ் கட் ஆச்சுன்னா 4 ஃபோல்டிங் வந்து பண்ணுவோம். 270 டிகிரி சர்க்கிள்ஸ் கட் ஆச்சுன்னா அதுக்குமே 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துருவோம், சரிங்களா? அதேமாதிரி 180 டிகிரி சர்க்கிள்ஸ் கட் ஆச்சுன்னா 2 ஃபோல்டிங் தான் நம்ம பண்ணுவோம். 90 டிகிரி சர்க்கிள்ஸ் கட் ஆச்சுன்னா ஒரு ஃபோல்டிங் தான் நம்ம பண்ணுவோம். 720 டிகிரி சர்க்கிள்ஸ் கட் ஆச்சுன்னா 8 ஃபோல்டிங் வந்து நம்ம பண்ணுவோம், சரிங்களா?
இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சால் தான் நம்ம எந்தெந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து எத்தனையால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அதனால் இதையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பற்றின ஃபுல் வீடியோ வந்து எப்படி ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுமாரி எப்படி கிளாத்தில் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலே கார்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா. அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெக்வயர்டு லென்த் கிளாத் எப்படி கால்குலேட் பண்ணுறேன் அப்படிங்கிறது புரியும். நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே அதை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகால் மட்டும் பண்ணுறேன். அதுலேயே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரிங்களா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா C/2 × பை ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து மெயினாக ஹிப் மெஷர்மெண்ட் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா ஹிப் மெஷர்மெண்ட் தேவைப்படும். அதில் வந்து 38ன்னு போட்டிருக்கேன் சரிங்களா. இது கூட சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து 43 இன்ச்சாக நான் வச்சுருக்கேன் சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டே இந்த சீம் அலவன்ஸ் ஈஸ் அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம். அதனால் சீன்னு வர இடத்துல 43ன்னு போட்டுட்டு பை போட்டுட்டு 2 × பைன்னு வருது பார்த்தீங்களா. அந்த பை வர இடத்துல வந்து 3.14 அப்படின்னு போடணும். இந்த 3.14 வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா கால்குலேஷன் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும் சரிங்களா. இப்போ இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். இப்போ 43 டிவைடட் பை அந்த 2யும் பையும் பெருக்கணும் அப்படின்னா 6.28ன்னு வரும் சரிங்களா. இப்போ இது ரெண்டையுமே நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6.84ன்னு வரும் சரிங்களா. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ரேடியஸ் அளவு சரிங்களா. இந்த ரேடியஸ் அளவு வச்சு தான் நம்ம ஸ்கர்ட்டில் வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இந்த ரேடியஸ் அளவு வந்து 6.84 இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 8 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 1 இன்ச்சாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த டேப் மெஷர்மெண்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். அதனால் நான் 7 இன்ச்சாக எடுத்துக்கிறேன் ஓகேவா. ஏன்னா அதில் வந்து 6 பாயிண்ட் அப்படின்னு தான் வந்திருக்கு. அதனால் 7 இன்ச்சாக நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 7 இன்ச் கூட ஸ்கர்ட்டோட ஹைட்டை நம்ம வந்து மெஷர் பண்ணணும். ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து ஒரு 34 இன்ச்சாக நம்ம வச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து சீமிங் அலவன்ஸ்க்காக ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்போ 36 இன்ச்சாக நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்ட்டுன்னு போட்டுட்டு நம்ம இப்போ வந்து 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வந்து 4 ஃபோல்டிங் தான் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நான் சைடில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த 4 தான் நான் இதில் போட்டிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபார்முலா படி பார்த்தீங்க அப்படின்னா அலவன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த அலவன்ஸ் வந்து நான் ஹிப் மெஷர்மெண்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த 5 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கர்ட்டோட ஹைட்லேயும் 2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் தேவையில்லை, சீம் அலவன்ஸ் 2 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இப்போ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி போடலாம். இப்போ 7 + 36 பார்த்தீங்க அப்படின்னா 43 இன்ச் வருது. அதை வந்து 4ஆல் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 172 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. இதை வந்து மீட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 4 மீட்டர்ஸும் 30 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் ரிக்வயர்டு லென்த் கிளாத் ஓகேங்களா. இப்போது என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா 4.5 மீட்டர் வந்து தேவைப்படும் சரிங்களா. ஏன்னா 30 பாயிண்ட்ஸுன்னு கேட்டால் தரமாட்டாங்க. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா 20 பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 4.5 மீட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் சரிங்களா. இப்படி தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் நான் எடுக்க போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த இதில் வந்து சுருக்கு வராது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்கர்ட்டோட ஹைட்டை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ணணும். ஃபார்முலா கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு நம்மளுக்கு தெரியணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ஃபார்முலா இல்லாமல் தானே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. இப்போ என்னோடய ஸ்கர்ட்டோட ஹைட்டு வந்து 36ன்னு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இன்ட்டுன்னு போட்டுட்டு மல்டிப்ளேயர்னு வர இடத்துல நம்ம வந்து 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு அப்படின்னா 4 அப்படின்னு போடணும். இப்போ 180 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட் அப்படின்னா 2ன்னு போடணும். இந்த மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. 720 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்னா 8ன்னு போடணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போது இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 144 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வந்து மீட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா 3 மீட்டர்ஸும் 65 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட்டு இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3/4 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் நம்ம கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம இதில் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் கால்குலேட் பண்ணுறதுல வந்து ரேடியஸ் அப்படின்னு ஒரு அளவு வந்து நம்ம கண்டுபிடிக்கவே இல்லை. அது கண்டுபிடிச்சா தான் கரெக்டான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் சரிங்களா.
ஆனால் இதில் வந்து நம்ம அந்த ரேடியஸ் அளவே கண்டுபிடிக்காம தானே நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்படிங்கிறதுனால தான் ஒரு 3/4 மீட்டர்லேருந்து 1 மீட்டராக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். இதில் வந்து இந்த 3/4 மீட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து எல்லா ஹிப் சைஸில் உள்ளவங்களுக்கும் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த 360 டிகிரி 270 டிகிரி 180 டிகிரி இந்த மாதிரி உள்ள சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்குமே இந்த 3/4 மீட்டர் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அதனால தான் நான் 3/4 மீட்டர்னு போட்டிருக்கேன். சில கடையில் இந்த 3/4 மீட்டர் தரல அப்படின்னா 1 மீட்டராக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அதுக்கு கம்மியாக எடுத்துடாதீங்க. இப்போ நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுக்கும் ஃபார்முலா இல்லாமல் கால்குலேட் பண்ணதுக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு ஒத்து தான் போகுது பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து 3/4 மீட்டர் எடுத்துருக்கோம். நீங்கள் 1 மீட்டர் எடுத்தாலும் உங்களுக்கு தாராளமாக இருக்கும். நீங்கள் வந்து 1 மீட்டராக எடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்க, பட்டி கொடுக்க, இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் 1 மீட்டராக நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தாராளமாக காணும். அதனால் 1 மீட்டராக நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஹிப் சைஸு என்ன இதில் இருந்தாலுமே, அதே மாதிரி நீங்கள் என்ன டிகிரியில் ஸ்கர்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே 1 மீட்டர் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, ஃபார்முலா இல்லாமல் கால்குலேட் பண்ணுறதா இருந்தால். சரிங்களா? ஓகே, உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னா இப்போ ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் வந்து நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறதுல வந்து ரேடியஸ் அளவுன்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். சரிங்களா? இப்போ இந்த ரேடியஸ் அளவை நான் எங்கே எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் தான் கிளாத்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாத் வந்து 4 ஃபோல்டிங்கில் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கார்னரில் இருந்து ஒரு கீழே ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் வந்து ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம கர்வாக நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். சரிங்களா? அது வந்து எந்த இடத்துல எந்த இறக்கத்தில் இந்த கர்வ் லைன் வந்து ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா? அதை தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ரேடியஸ் அளவு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ரேடியஸ் அளவு வந்து 7 இன்ச். ஓகேவா? அந்த கார்னர்லேருந்து அந்த சர்க்கிள் நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான் 7 இன்ச் ரேடியஸ் அளவு. ஓகேவா? இப்போ அதுலேருந்து 36 இன்ச்சில் ஸ்கர்ட்டோட ஹைட் வந்து நான் மார்க் பண்ணி மறுபடியும் இன்னொரு கர்வ் லைன் வந்து போடுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணதுனால ரேடியஸ் அளவு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதேமாரி ஸ்கர்ட்டோட ஹைட்டுமே நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த ரெண்டுமே மார்க் பண்ணிட்டோம். ஆனால் ஃபார்முலா இல்லாமல் நம்ம கால்குலேட் பண்ணதில் வந்து ஸ்கர்ட்டோட ஹைட்டு தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த ரேடியஸ் அளவு தெரியல. பார்த்தீங்களா? அப்போ அதுக்கும் நம்மளுக்கு கிளாத் வேணும். பார்த்தீங்களா? அந்த கிளாத்துக்காக தான் நம்ம வந்து 3/4 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம். சரிங்களா? நீங்கள் வந்து 3/4 மீட்டராக ஆட் பண்ணாமல் 1 மீட்டராக ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு இருக்கிறதுனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டும் நம்ம வந்து கூட வைக்கனாலும் வச்சுக்கலாம், அதேமாரி ஈஸில் ஒன்றும் கூடனாலும் வைக்கலாம். சரிங்களா? அதனால் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அந்த 1/4 மீட்டரில் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் வராது. சரிங்களா? அதனால் நீங்கள் 1 மீட்டராக எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 360 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எப்படி ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும். இதே மெத்தடில் தான் நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணி 270 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு கண்டுபிடிக்க போகிறீங்கன்னா அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டுட்டு அந்த ரேடியஸ் அளவு வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ரேடியஸ் அளவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது கூட வந்து ஸ்கர்ட்டு ஹைட்டை நீங்கள் கூட்டும்போது அது கூட சீம் அலவன்ஸும் ஃபோல்டிங்க்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதையுமே ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கூட குறையவோ ஒரு 2 இன்ச்சு வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட எத்தனையால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 270 டிகிரி சர்க்கிள்ஸ் கட்டையுமே 4ஆல் தான் மல்டிபிள் பண்ணணும். அதனால் 4ஆல் நீங்கள் பெருக்குனீங்க அப்படின்னா இந்த அதில் வர ஆன்சர் கூட 40ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து கிடச்சிரும். சரிங்களா? இதே மாதிரி தான் செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்குமே 180 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு வந்து 2ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். 90 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்னா 1ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே 720 டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்னா 8ஆல் நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இந்த மல்டிபிள் அப்படின்னு போட்டுக்கிற இடத்துல, அதாவது 4ன்னு போட்டுக்கிற இடத்துல தான் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இந்த ரேடியஸ் அளவு கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஃபார்முலா சேஞ்ச் ஆகும். மீதி எல்லாமே உங்களுக்கு ஒரே போல தான் வரும். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே உங்கள் ஹிப் சைஸுக்கு எத்தனை டிகிரி சர்க்கிள் ஸ்கர்ட்டுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி போடுங்க. நான் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு ஸ்கர்ட் மட்டும் இல்லை, நீங்கள் வேறு ஏதாவது ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் எவ்வளோ ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் கால்குலேட் பண்ணி போடுங்க. அதுவும் கரெக்டாக இல்லையா நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா ஸ்கர்ட்டுக்குமே ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வரைக்கும் நம்ம ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படி இல்லைன்னா வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த 2 தான் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம். ஏன்னா அது ஸ்கர்ட் அப்படிங்கிறனால. இப்போ நம்ம அந்த ஸ்கர்ட்டை தவிர மீதில் உள்ள கார்மெண்ட்ஸ் ஃபுல்லாமே எப்படி ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ அதே ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் ரிக்வயர்டு லென்த் கிளாத் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அதாவது ஃப்ராக்கு, ஜிம்மிஸு, ஷார்ட்ஸு, பேண்ட்டு, பெட்டிக்கோட்டு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணக்கூடிய கார்மெண்ட்ஸுக்கு எப்படி ஃபேப்ரிக் கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா ஃபார்முலா, அதே மாதிரி தான் நான் போட போகிறேன். பாடி மெஷர்மெண்ட்டுங்கிற வர இடத்துல ஹைட்டு நம்ம வந்து போடுறோம். சரிங்களா?
ஏன்னா அதில் வந்து ஹைட்டு மெஷர்மெண்ட்டும் நம்ம ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதனால தான் இதில் வந்து ஹைட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்ட்டு அப்படின்னு போட்டு எத்தனையால் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் தான். நீங்கள் எந்த கார்மெண்ட்ஸ் ஸ்டிச் பண்ணாலுமே 2ஆல் தான் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணணும். சரிங்களா? அதாவது ஸ்கர்ட்டை தவிர. சரிங்களா? ப்ளஸ் வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு சீம் அலவன்ஸு ஈஸ் அலவன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த கார்மெண்ட்ஸில் வந்து ஒவ்வொரு கார்மெண்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் வந்து மாறும். சரிங்களா? அதனால தான் நான் இவ்வளோ போடுங்க அப்படின்னு சொல்லலை. இப்போ நான் குத்து மதிப்பாக ஒரு 4 இன்ச் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ 80 + 4 84ன்னு வந்திருக்கு. இந்த 84 தான் நம்ம 40ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? இந்த 84 40ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 மீட்டர்ஸும் 10 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது ஒரு 7 to 8 இயர்ஸ் உள்ள பேபிக்கு வந்து ஹைட் வந்து 40 இன்ச் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிக்வயர்டு லென்த்துக்குள்ள வந்து 2 மீட்டரும் 10 பாயிண்ட்ஸும் நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? நீங்கள் வந்து 2.25 மீட்டராக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே மெத்தடில் தான் நம்ம வந்து குர்த்தி, லாங் கவுனு, இது நைட்டி, இதுக்கெலாம் நம்ம வந்து ஃபேப்ரிக் கேல்குலேஷன் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து இப்போ ஸ்லீவ் வந்து குவார்ட்டர் ஸ்லீவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படாது. பார்த்தீங்களா? அப்போது ஒரு 3/4 ஸ்லீவு, ஃபுல் ஸ்லீவு அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணி நம்ம போடுவோம். அது எப்படி அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக நான் வந்து அந்த கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது நம்ம மெயின் ஃபேப்ரிக் தான் நம்ம பார்த்தோம். சரிங்களா? எல்லாத்துலேயுமே மெயினான ஃபேப்ரிக் தான் நம்ம பார்த்தோம். எதுலேயுமே லைனிங் வந்து பார்க்கல. சரிங்களா? இப்போ லைனிங் வந்து நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து 4 மீட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதில் இருந்து 1 மீட்டர் வந்து கம்மி பண்ணி 3 மீட்டர்ஸில் வந்து லைனிங் கிளாத்தை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே ஒரு 2 மீட்டருக்குள்ளே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா 1/2 மீட்டர் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 மீட்டர் கம்மி பண்ணிவிட்டு 1.5 மீட்டரில் நீங்கள் கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? எப்போதுமே நம்ம மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். சரிங்களா? கரெக்டாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா லைனிங் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து அலசலாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். நல்லா வீதியாக நல்லா ஃப்ளேராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடலை. சரிங்களா? அதனால தான் நம்ம கம்மி பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்களா? அதனால் எப்போதுமே 1/2 மீட்டர்லேருந்து 1 மீட்டர் வரைக்கும் கம்மி பண்ணி வாங்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் வித்து எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன ஹிப் மெஷர்மெண்ட்டில் இருந்தாலும் ஒரு 2 to 5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த எலாஸ்டிக் வித்தை வந்து கம்மி பண்ணிவிட்டு வைக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் பேபி வரைக்குமே நம்ம 2 இன்ச்லேருந்து 4 இன்ச் வரைக்கும் நம்ம எலாஸ்டிக் வித்து வந்து கம்மி பண்ணி வைக்கலாம். சரிங்களா? ஆனால் எடுத்ததுமே நம்ம வந்து 4 இன்ச்சுக்கு நம்ம வந்து வச்சிடக்கூடாது. ஒவ்வொருத்தவங்களுடைய பாடியை பொறுத்து அது வந்து சேஞ்ச் ஆகும். நார்மல் பார்த்தீங்கன்னா 2 இன்ச் வைக்கலாம். சரிங்களா? ஒரு 10 இயர்ஸ் பேபி வரைக்கும் 2 இன்ச் வைக்கலாம். அதுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா 4 இன்ச் வைக்கலாம். அந்த மாதிரி வைங்க. அதுக்கும் மேலே உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 5 இன்ச்சு 6 இன்ச்சு இந்த மாதிரி வைக்கலாம். சரிங்களா? அதுக்கும் மேலே போனால் தான் 5 இன்ச்சுக்கு மேலே போகணுமே தவிர எடுத்ததுமே 8 இன்ச்சு 10 இன்ச்சு இந்த மாதிரி வைக்கக்கூடாது. சரிங்களா? இதே கஸ்டமருக்கு அப்படிங்கும்போது நம்ம எடுத்ததுமே கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தானே கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணுவோம். அந்த நம்மளுக்கு அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஹெப் மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும். சரிங்களா? அதனால் இத்தனை இன்ச்சு ஹிப் மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோ தான் எலாஸ்டிக் வித்து வந்து வைக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? அதனால் ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு 2 இன்ச்சுக்கோ 3 இன்ச்சுக்கோ தான் நீங்கள் வைக்கணும். எடுத்ததுமே 4 இன்ச்சுக்கு வச்சிடக்கூடாது. சரிங்களா? இதே மாதிரி தான் எல்லா ஹிப் மெஷர்மெண்ட்டுக்குமே எடுத்ததுமே நம்ம வந்து 5 இன்ச்சுக்கு வச்சிடக்கூடாது. ஒவ்வொரு ஹிப் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அளவில் வந்து வைக்கணும். சரிங்களா? இந்த எலாஸ்டிக் வித்து வந்து மேக்ஸிமம் பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 8-10 வயசில் உள்ள குழந்தைங்க வரைக்கும் ஒரு 2 to 4 இன்ச்சு நீங்கள் வைக்கலாம். ஒரு 15-16 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 8 இன்ச்சு வந்து கம்மி பண்ணி வச்சுக்கலாம். 16 வயசுக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 10 இன்ச்சு கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இதுவுமே நான் அதிகபட்சமாக தான் சொல்கிறேன். கரெக்டாக இதே மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து எலாஸ்டிக் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருடைய பாடி மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்காது. அந்த வயசுக்கு தக்கன கரெக்டாக இருக்காது. கூடவோ குறையவோ இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அதனால நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹிப் மெஷர்மெண்ட்டுக்குமே 2 to 5 இன்ச் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் தான் வைக்கணும். அப்படி இல்லைன்னா வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச் போட்டிருக்கல, அதில் வந்து 5 இன்ச் மைனஸ் பண்ணி 33 இன்ச் வருது. ப்ளஸ் 1 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 34 இன்ச் வந்து எலாஸ்டிக் வித்து வந்து கட் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து எலாஸ்டிக் வித்து வந்து கட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.